ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். மதுரை காந்தி ஷில்ப் பஜாரோடைய பார்ட் 2 வீடியோ தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. மதுரை ராஜா முத்தையா மன்றத்தில் 12 டிசம்பர் 2023 21 டிசம்பர் 2023 வரைக்கும் நடக்குது. ஃப்ரீ என்ட்ரி தாங்க. இங்கே எக்கச்சக்கமான ஹேண்டிகிராஃப்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பத்தமடப்பாய். பாயில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாயில் பேகு, பர்ஸ் அந்த மாதிரி எல்லாமும் வச்சுருக்குறாங்க. ஸ்டோர் பண்ணுற ஐட்டம்ஸ் வச்சுருக்குறாங்க. பென் ஹோல்டர் கூட வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸுமே பாயில் செஞ்சு வச்சுருக்குறாங்க. என்னது பாயில் ஹேண்ட்பேக்கு பர்ஸுமான்ட்டு நானும் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். ஹேண்ட்பேக் பர்ஸு மட்டும் இல்லை, நம்ம லக்கேஜஸ் வச்சு கொண்டு போகிற மாதிரி பேகுமே வச்சுருக்குறாங்க. சின்ன பேக்கு, காய்கறி வாங்கி கொண்டு போகிற மாரி அந்த மாதிரி பேக்குமே வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ், கைத்தறி சேலைகள், கைத்தறி காட்டன் சேலைகள், பனை ஓலையில் செய்யப்பட்ட கிராஃப்ட் ஐட்டம்ஸு, வாழைப்பழ நாரில் செஞ்ச ப்ராடக்ட்ஸு, பேஸ்கெட்டு, இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு எத்தனை பின்னுவீங்க இது மாதிரியா? 10. ஸோ ஃபுல்லாக பணம் இதுதான். இது நீங்களே இது பண்ணுவீங்களா இல்லை வாங்கிட்டு வருவீங்களா? பணம் ஓலை மட்டும்தான் வாங்கிட்டு வருவோம். கலரு நாங்களாக இலை அதே மாதிரி இரும்பு கடாயுமே வச்சுருந்தாங்க. ஆப்போசிட்டி இதெல்லாமே இங்கே இருந்துச்சு. இரும்பு கடாய் நல்லா வெயிட்டாக இருந்தது. பெரிய கத்தி எவ்வளோ? 160. கைவினை பொருட்களின் வாகனம் விற்பனை மற்றும் கண்காட்சி 12/12/2023 முதல் 21/12/2023 வரை. 12/12/2023 முதல் 21/12/2023 வரை தினசரி ஒவ்வொரு இந்த பனை ஓலையில் செஞ்ச பொருட்கள்லாம் பார்க்கல எனக்கு எங்கள் பாட்டி ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா ஊரில் பாட்டி வீட்டுக்கு போகும்போது இந்த பனை ஓலையில் பண்ண ஒரு பாத்திரத்துலலாம் அரிசி ஏதாவது கொட்டி வச்சுருப்பாங்க. எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அதே மாதிரி சொலவு சின்ன சொலவாக வச்சுருந்தாங்க. நான் பெரிய சொலவு ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டே இருந்தேன்.
குண்டான் அகில இந்திய அளவில் அனைத்து விதமான கைவினைப் பொருட்களின் மாபெரும் விற்பனை கைவினைப் பொருட்களின் கண்காட்சி ஒன்று தான் இருக்குது ஆனால் எனக்கு இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கின ப்ராடக்ட்ஸ். இது வந்து உட்டன் பேங்கிள். இது வந்து 50 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். உட்டன் டாய்ஸ் சேல் பண்ண கடையில் தான் வந்து இந்த உட்டன் பேங்கிள் வந்து வாங்கினேன். இது கொஞ்சம் பார்க்கையிலே நல்லா இருந்துச்சு. அதுவும் Black கலரில் வேறு இருந்தது. அதனால் வந்து இதை நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடும்போது இது போட்டோன்னா நல்லாயிருக்கும். ஒன்று தான் வாங்கினேன். ஏன்னா இன்னொரு கையில் நம்ம வாட்ச் போட்டுக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ளவர் வேஸ் வந்து பனை ஓலையில் செய்யப்பட்டது. இது வந்து எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தோம். அதனால் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க அந்த அக்கா அப்போவே. ஏன்னா ஃப்ளவர்ஸ் வந்து சேமாக இருந்துச்சு. அதனால் வந்து 2 ஃப்ளவர் வந்து சேமாக இருந்தது. ஒரு ஃப்ளவர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால் எங்களுக்கு பூ மட்டும் மாற்றி கொஞ்சம் கலராக கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதனால் அந்த அக்கா வந்து டக்குன்னு வேகமாக வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. கலர் சேஞ்ச் பண்ணி வேறு கலர் வச்சு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம கிளாத்லாம் வந்து பீரோவில் இருக்கிறதுனால வந்து ஸ்மெல்ஸ் வரும். அதுக்காக வந்து நாங்கள் ஒரு பெர்ஃப்யூம் சேஷே வந்து வாங்கினோம். இது வந்து 100 ருபீஸ். அதே மாதிரி வந்து சாம்பிராணி எதுக்கு வாங்கினோன்னா, இப்போ மழை காலம், பனி அதிகமாக இருக்குது, கொசு தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால சாம்பிராணி வந்து பொருத்தி வைக்கும்போது கொசு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது மாரி ஃபீல் ஆகுதுன்ட்டு இல்லை, கொசு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு வீட்டிலலாம். அதனால வந்து இதை பொருத்தி வைக்கணுன்றதுக்காக வந்து சாம்பிராணி பாக்கெட் வாங்கினேன். அதோட வீடும் கொஞ்சம் ஸ்மெல் நல்லா வருமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து 2 சென்டட் கேண்டில் வந்து வாங்கினோம். ரோஸ் ஃப்ளேவர் தான் இது ரெண்டுமே. வந்து சென்டட் கேண்டில் வந்து 2 வாங்கினோம். இது வந்து 20 ருபீஸ் ஒரு பீஸே. அதே மாதிரி சாம்பிராணி வந்து ஒரு பேக்கெட்டு 30 ரூபாய்க்கு வாங்கினது. 2 பேக்கெட் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பஞ்சகாவிய விளக்கு வாங்கினோம். பஞ்சகாவிய விளக்கு வந்து ஒரு பீஸே 10 ரூபா தான் சொன்னாங்க. அது ஒன்று வாங்கியிருக்கோம்.